வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா க்ரீமியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கிட்ஸுக்கெல்லாம் ஃபேவரட்டாகவே இருக்கும். 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 4 பிரெட் எடுத்திருக்கேன். இதோட கார்னர்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸாக ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்க பிரெட்டை 2 பக்கம் இந்த மாதிரி லைட்டாக தேய்ச்சிக்கோங்க. உடஞ்சி போகக்கூடாது. உடையிற மாதிரி இருந்தால் ஆவியில் வச்சு அதுக்கப்புறம் தேய்ச்சி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரே ஒரு முட்டை ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ரெடி பண்ணியிருக்க பிரெட்டில் 1 ஸ்பூன் அளவுக்கு பீனட் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வீட்டிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க பீனட் க்ரீம் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ரெசிபி வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இது போல் எல்லா பிரெட்டுக்கும் ஸ்டஃபிங் கொடுத்துட்டு கார்னர்ஸ் எல்லாம் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா செட் ஆயிரும் நல்லாவே. இப்போ பீட் பண்ணி வச்சுருக்க எக்கில் ஃபுல்லாக டிப் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் 2 பக்கமும் ஒரு கோட்டிங் கொடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி மற்ற பிரெட்டையும் ப்ரிப்பேர் பண்ணி தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறம் பேனில் கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணி அது ஹீட் ஆனதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பிரெட்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா உடையாமல் பிரெட் ரெடி ஆயிரும். கிறிஸ்பி அண்ட் க்ரீமியான இந்த ஸ்வீட் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். வீட்டில் பிரெட் இருக்கும்போது ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். கெஸ்டெல்லாம் வரும்போது எப்பவும் ஒரே மாதிரி ஸ்வீட் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக பாராட்டுவாங்க. இது போல் ஈஸி ரெசிபிக்கு என் சேனலை ஃபாலோ